பார்த்தீங்கன்னு சொன்னாக்க லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் செகண்ட் பார்ட்டு போட்டிருப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம தம்பியை வந்து அவனை வந்து வர சொல்லலாம். அவன் வந்து அன்கண்டிஷனில் இருக்கிறான். அவனை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியல என்னால். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா அந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றின வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது, பெரிய வரலாறு இருக்குது. ஆனால் பட்ட பகல்லையே இந்த இடத்துல வந்து பயங்கரமான நிகழ்வு நடந்திருக்கு. அது என்னென்னங்கிறது நான் உங்களுக்கு தெளிவாக பேசுகிறேன். ஸோ இப்போதைக்கு நான் தேர்ட் பார்ட் போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். ஸோ எங்களை தொடர்ந்து அதாவது நம்ம தம்பி விஜய் வந்து என்ன பண்ணுறான் பார்த்துருக்கான், ஃப்ரண்ட்டில் பார்த்துருக்குறான். நல்லா கைஸ் நம்ம கவனமாக கேளுங்க. விஜய் என்ன பண்ணியிருக்கான், பின்னாடி பார்த்துருக்கான். பின்னாடி யாரோ கிராஸ் பண்ணி பாருங்க, அதை பார்த்தீங்களா? காட்டுறேன். பின்னாடி நான் வரேன் பாருங்க. அந்த பில்டிங் தான், அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் வந்துட்டேன். பின்னாடி போகுமா வண்டி? வரேன். ஏன்னா இங்கே பாருங்க, நாங்கள் வந்து விஜயும் நானும் அப்படி உள்ளே போனோம். இப்படி தான் போனோம். ஸோ ஆனால் அது உள்ளார இப்போ மணி பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு 10-10:30 தான் இருக்கும் இப்போதைக்கு. ஸோ அவங்க வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து மூவ் ஆகிறேன். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா யாரோ கிராஸ் பண்ணி அது உள்ளே போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அது யார், அந்த போன பொண்ணா அது ஆனா, அது யார் அது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கணுங்கிறதுக்காக தான் மெனக்கட்ட இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். தம்பி நான் சொல்கிறது பார்த்தோம். ஏன்னா அவரும் ஒரு ரிப்போர்ட்டருங்கிறதுனால நம்ம தம்பி வந்து முதன்மை மூத்த பத்திரிக்கையாளர் அவர். ஸோ அதனால் வந்து அப்புறம் உண்மையாக சொல்கிறேன், அப்படியே கிராஸ் ஆகி போகுது கைஸ். நம்ம உட்காந்து நிதானமாக பொறுமையாக நிறுத்தி அழகாக கேப்சர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறோம். ஸோ வந்து இதில் எதுவுமே நாங்கள் வந்து எதுவும் பண்ணுறது நம்மளுக்கு இன்றைக்கி வெறும் ஜாலி மாதிரி தான். என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இடம் இந்த இடம் தான் கைஸ். கண்டிப்பாக வீட்டில் போய் பசங்க கூட நம்ம ஜாலியாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இந்த மாதிரி நைட்டில் போய் தனியாக வந்து நின்று நம்ம ஒன்றும் திருடலை போய் சொல்ல ஆயத்தனம் பண்ணல, முள்ளு மாதிரித்தனம் பண்ணல, இல்லை வந்து பொய் சொல்லலை, என்ன விபச்சாரம் பண்ணல, வேஸ்தனம் பண்ணல, அழகாக வரோமா ஜாலியாக ஒரு பத்திரிக்கையாளர், ஒரு மூத்த பத்திரிக்கை ஆசிரியர், பத்திரிக்கை நடத்தக்கூடிய ஒரு எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், அழகாக வரோமா அழகாக அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணுறோம். அப்படியே யார் காவல்துறையெலாம் இந்த இப்போ வராங்க போகிறோம். இந்த மாதிரியான பில்டிங்கில் அசம்பாவிதங்கள் நடக்குது. அதெல்லாம் ஏன் வந்து காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வி நிறையா இருக்குது. ஸோ அவங்களையும் குற்றப்படுத்தக்கூடாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி ஆண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். அப்பாவிகள் இதில் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க. அதனால் எல்லாத்தையும் நிதானித்து செயல்பட வேண்டும். வணக்கம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஜின் வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஆவிகள் வந்து இருக்கிறதெல்லாம் உண்மை தான். ஆவிகள் இருக்குது, செத்து போனவங்க அலைகிறாங்க, அதெல்லாம் உண்மையான விஷயந்தான். ஸோ வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல வந்து விஜயை தாண்டி ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் வந்து ஃப்ரண்ட்டில் கிராஸ் ஆகி போனது. நான் கூட சொன்னேன், இது டைம் சரியில்லை, நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு விஜயை கூப்பிட்டு வந்துட்டேன். நவீனுக்கு தான் தெரியும், இந்த ஏரியா ஃபுல்லாக தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க ஒரு 15 வீடு இருக்கும் இங்கே உள்ள. 15, அதாவது பங்களாவை சேர்த்து இன்னொரு பங்களா இருக்குது, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இருக்கும் வீடு. ஆனால் அந்த 15 வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான இன்சிடென்ட்லாம் நடந்திருக்குது. ஆனால் மூடி மறைக்கப்பட்ட ஒரு மர்மமான ஒரு பயங்கரமான ஃபாரஸ்ட்டு தான் இது. காடு. இந்த காடு இது வந்து காடாக தான் இருக்குது. ஆனால் ஃபாரஸ்ட் கிடையாது, நாட் ஃபாரஸ்ட். பட் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முக்கியமானவங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் அது. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பயங்கரமான காடு. ஸோ அந்த காட்டில் வெறும் புளிய மரங்கள்லாம் நிறையா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு மரத்துக்கும் அதிகமாக பேசலை, ஒவ்வொரு மரத்துக்கும் பார்த்தீங்கன்னா கறி, இது மாட்டுத்தலை, ஆட்டுத்தலைலாம் கட்டி தொங்கிட்டுருப்பாங்க. ஏன்னா ஜின்னுங்க வந்து அதுங்க எலும்பு சாப்பிடுங்கிறதுக்காக இப்படிலாம் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னங்க கேமராவில் க்ளீனாக ரெக்கார்ட் ஆகுது. கொலுசு போகிறது, சிரிக்கிறது, அதெல்லாம் கேமராவில் ரெக்கார்ட் ஆகுது. பட் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் சில விஷயங்கள். நான் லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளாக் ஹவுஸில் போய் வந்து வீடியோ எடுத்தேன். ஆனால் வீடியோ எடுத்ததுக்கு பிற்பாடு, ஆனால் நான் போகும்போது பேய்ங்கள பிசாசில் ஒன்றுமே கிடையாது, அப்படியே சத்தப்படாமல் இருக்குது. ஆனால் கேமராவில் இது கேப்சர் ஆகி, ஆனால் வந்து கேமராவில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கேப்சர் ஆகிருக்கு, சில விஷயங்கள் கேப்சர் ஆகிருக்கு. அப்புறம் ரெண்டாவது என்னென்னா கொலுசு சத்தம்லாம் வந்து க்ளீனாக கேட்குது. அதில்
ஆச்சரியமாக இருக்குது. கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் ஏதாவது கேப்சர் ஆனிச்சுன்னா நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். நாங்கள் எடிட்டிங் பண்ணி அப்படியே போடுறோம். நான் இதுதான் பேய் அதுதான் பேய் அப்படிலாம் காட்டுறது கிடையாது. என்ன வேலை இருக்குதோ அப்படியே காட்டிடுறேன். ஸோ ரெண்டாவது என்னென்னா, இந்த காட்டுக்குள்ளார காவல்துறை வராங்களா வரலையாங்கிறது கேள்விக்குறி. மூணாவது பார்த்தீங்கன்னாக்க பகல்லே வந்து என்ன பண்ணுறாங்க, 20 வயசு 18 வயசு என்ன பண்ணுறாங்க, பெண்களை அழைச்சிட்டு வராங்க. இங்கே உள்ளே அழைச்சிட்டு வராங்க பைக்கில், இது மாதிரி காரில் அப்படி அழைச்சிட்டு வந்து பாலியல் கூட்டு பலாத்காரங்கள் பண்ணி ஒவ்வொரு வீட்லேயும் போனோம்னா பயங்கரமாக இருக்குது. உள்ளே பெட்டுலாம் கிடக்கு. பெட்டுனா அது எத்தனை நாள் நாற்றம் முடிச்ச பெட்டுன்னு தெரில. அந்த பெட்டு கிடக்கு, அது மேலே பாட்டில் கிடக்கு, பீர் பாட்டில் கிடக்கு, காண்டம்ஸ் கிடக்கு, எல்லாமே கிடக்கு. அதை நினச்சிக்கும் போதே ரொம்ப இதாக இருக்குது. ஆக மொத்தம் இந்த பெண்களும் இப்படிப்பட்ட ஆண்களை நம்பி இந்த காட்டுக்குள்ளே வராங்க. ஆனால் அவங்களுக்கு மப்பு ஏறினதுக்கு பிற்பாடு ஒரு 10 பேர் சேர்ந்து என்ன பண்ணலாம், பாலியல் பலாத்காரம் பண்ணலாம். ஆனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, காசுக்கு தான் வராங்க. பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க போல இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்களா, அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில பெண்களை வந்து கூப்பிட்டு வராங்க, பசங்க கூப்பிட்டு வராங்க. ஒரு 18 வயசு 20 வயசு அப்படி தானே தம்பி? ஆமாம், 18 வயசு 20 வயசு அப்படியே கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து உள்ளே வந்து காசுலாம் கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணுங்களுக்கு காசு கொடுத்து ஒரு 500 ரூபாய் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க பாலியல் விஷயங்கள் நிறைய அந்த மாதிரி கொடுத்ததுனால, நிறைய குத்து அந்த மாதிரி இட்டுன்னு வரதுனால ஆமாம் கொலை நடக்குது. கொலை கண்டிப்பாக இங்கே இவனுக்கு மப்பு போதைக்கு ஏறிட்டு பிறகு என்ன பண்ண முடியும்? லாஸ்ட் டைம் எடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பெண்ணுடைய வந்து அழுகுரல் சத்தம் கேட்டுச்சு. பயங்கரமாக கொலை நடக்கிற அது இதனால தான் நம்ம வெளியே வந்தோம்ல. வரும்போது பார்த்தே இல்லையா, என்னை மீறி என்னை ஒராசின்னு போகிற மாதிரியே ஒரு ஃபீல். சொல்லிக்கிட்டே இருக்கேன், கத்துது பாரு, அழுகுது பாரு. பார்த்தியா காய்ஸ், உங்களுக்கு காதில் விழுதா? அங்கே பாரு, பயங்கரமான ஏரியா. அதாவது நம்ம மக்கள், நம்ம இன்ஃபர்னல் மெசேஜோடைய ஃபேன்ஸு, இது ஆடியன்ஸ் எல்லாமே வந்து வியூவர்ஸ் எல்லாமே அப்படி தான் பார்க்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் பாருங்கள், சவுண்டு பாருங்கள். இது எப்படின்னா, எனக்கு பக்கத்தில் எதாவது இருக்குது, அது பயமாக இருக்குது. பேய்களுக்கே நம்ம வந்து மட்டன் சூப் கொடுத்துருவேன். அதனால் நம்மளாம் பேயை பிடிக்கணும், கிட்ட நில்லு அப்படின்னா கிட்டே அப்படியே இவ்வளோ தூரம் தான் இருக்குங்க. கிட்டே கேப்சர் பண்ணுறான். ஆனால் லைட்டை கண்ட்ரோல் பண்ணுது, லைட்டு அதுக்கு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. எங்கள் அப்பா தான் சொன்னார், டேய் பிசாசு உள்ளே வந்துட்டான்டா லூசிஃபரு, லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டான்டா பைத்தியார பையன், கரண்டியை உடச்சிட்டு போட்டான். எங்கள் அப்பா சொன்னார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல ரொம்ப பயங்கரமான அமானுஷம் இருக்குது. ஸோ தயவுசெய்து வந்து பெண்கள் வந்து இதை பார்க்குற பெண்கள் வந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் நடக்குதுங்கிறத எல்லாம் பாருங்கள், எப்படி பாருங்கள். மோசமான ஒரு இடம் அது. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல தான் வந்து இப்போ நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ யார் செத்துருக்குறேன், யார் வந்து அந்த இடத்துல வந்து செத்து போன ஆவி, எந்த ஆவி சுற்றிக்கிட்டு இருக்குது, யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் டேக் அவுட் பண்ண போகிறோம். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ட்டு வந்து நம்மளுடைய வீடியோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூபரு, ஒரு நல்ல ஒரு பயங்கரமான யூடியூபரை நம்ம கூப்பிட்டோம். ஆனால் தம்பி வரேன்ட்டு வராமல் போயிட்டான். அவனை அடுத்த முறை வந்து வர வைக்கிறோம், கண்டிப்பாக வர வச்சு அவனை வச்சு நம்ம ரிச்சுவல் பண்ணுறோம் பயங்கரமாக. அவன் மிஸ் பண்ணிட்டான் அந்த இடத்த, அவன் மிஸ் பண்ணிட்டான்டா. பயங்கரமான இடம், சத்தியமாக சொல்கிறேன். அவன் வந்து வந்திருந்தான்னு வச்சுங்க, இன்றைக்கி சும்மா தெறிக்க விட்டுருக்கலாம் அன்றைக்கி. ஆனால் அவன் ரிட்டர்ன் போயிருக்க மாட்டான். இங்கேருந்து தேர்ட் பார்ட்டு நம்ம போடுறோம், ஒரு பக்கம் போட்டோம். ஃபோர்த்து பார்ட்டு போடுறது தான். ஃபோர்த்து பார்ட்டு அவனை வச்சு கம்ப்ளீட் பண்ணலான்னு, வீடியோவை கம்ப்ளீட் பண்ணலான்னு எடுக்கிறேன். ஆனால் முடியல காய்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை பத்தார், அவன் வந்து தானே வச்சுக்க இந்த இடத்த விட்டு போயிருக்க மாட்டான். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணுங்கள். ஸோ ஒரு பிஸ்னஸ் மேன், தொழிலதிபர், ஒரு கம்பெனி ஓனர் நான். மறந்துடாமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவில் போகலாம். உள்ளே யார் நிற்கிறா, ஒரு கால் பேயா இல்லை உள்ளே வந்து, ஏன்னா பகலெல்லாம் வந்து பெண்களை கூட்டு வரது கிடையாது. பகலில் தான் பெண்களை கூட்டு வராங்க, ஆனால் நைட்லலாம் பெண்களை கூட்டு வரது கிடையாது. ஏன்னா நைட்டில் யாராவது ரோந்துங்க வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, வரமாட்டாங்க. இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு கொலகார இடத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. வெறும் பிசாசுகளும் பேய்களும் செத்துப்போன ஆவிகளும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளும் ஜின்களும் அப்படியே குமிஞ்சிருக்கு இந்த காட்டுக்குள்ளார. எத்தனை பேர் யூடியூபர் வந்தாலும் இங்கே அவ்வளோதான், தனியாக மாட்டினா அவ்வளோதான், முடிஞ்சிடும் கதை. ஒன்று ஓடினோம், ஒன்று யாராவது அடிச்சிடும். வலுவா அதுக்கு அதிகம் இல்லை, ஏதோ நம்ம ஆண்டரை வணங்குறதுனால நம்ம அதுக்கிட்ட நம்ம பார்த்தா அது ஓடுது. உண்மை தான்,
அது ஓடுது. ஆனால் நம்ம அதை பார்த்தா பயப்படுறோம். அது ஓடுது. பட் இந்த இடம் கொஞ்சம் இல்லீகலான விஷயம் நிறையா நடக்குது. காவல்துறை வந்து அதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், நடவடிக்கை மேற்கொள்ளணும். இந்த இடத்துக்குலாம் யாரும் போகக்கூடாது, அலோவ் பண்ணக்கூடாது. ஓகே கைஸ், வீடியோவில் போகலாம். மறுபடியும் நல்ல பற்றிட்டு சந்திக்கிறேன். பாய் கைஸ். நல்லா தெரிஞ்சுங்க, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து நம்ம வந்து இவன் பாரு அவன் சிரிக்கிறான். அவர் டேய் அவன் பயந்துட்டான் கைஸ். நான் ஓப்பனாக சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. உண்மையிலே பயந்துட்டான் கைஸ் அவன். டேய் என்னடா நினச்சி நான் வந்து உண்மையிலே நவீன் பாருங்க கேள்வி அடிக்குது. நவீன் வரமாட்டான், நம்ம இடத்துல நான் வாடான்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா எங்கேயோ இருந்து டக்குன்னு அங்கேயும் வரும்போது பீர் பாட்டிலோடு வரான். எங்கடா பீர் பாட்டில் ஓட்டான்? சாப்பிட்டியா? இந்த மூஞ்ச பாரு, பால் வடிஞ்ச மூஞ்ச முகம் பாரு. ஐயோ டே முகத்தை கொஞ்சம் நல்லா காட்டு பாருங்க. ஐயா கைஸ் நல்லா கிட்ட வாடா. இந்த முகத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. அன்றைக்கி என்னென்ன ஆனது. இப்போ வந்து பீர் சாப்பிட்ருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் போகலாமா? எப்படி? ஏய் இருடா, பேசு. இங்கே பாரு, நான் முதல்ல நல்லா சொல்கிறது கேட்டுக்கோ. சரி ஏய் கைஸ், நான் வந்து இன்ட்ரோ கொடுக்கும்போது இவன் எங்கே இருந்தானோ அவனே கேளுங்க. எங்கடா இருந்த நான் இன்ட்ரோ கொடுக்கும்போதுங்க? இந்த பக்கம், அந்த பக்கம் வந்து அங்கே நின்றுட்டு இன்ட்ரோ பேசும்போது கம்முன்னு நின்றுருக்கிறான். ஸோ இன்ட்ரோ பேசும்போது கம்முன்னு நிற்கும் போது அங்கே ஏதோ ஒரு சவுண்டு வந்துச்சு. என்ன சவுண்டு இது? யாரோ குச்சி ஓங்கி யாரோ எடுத்து வந்து தட்டுறாங்களா? டேய் கைஸ், அதனால் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே போகிறேன். பாயிண்டான் இல்லை வரியா கூட? அப்போலாம் வா, பின்னாடியே வா, பார்த்துக்கலாம் வா. ஏன்னா உங்கள் ஏரியாவுக்கு நாங்கள் வந்துக்கிறோம். நீ ஏன்னா இந்த ஏரியாவில் இவனுக்கு தான் எல்லாம் தெரியும். என்ன யார் வந்து எங்கே வச்சாங்க, எங்கே கொண்டு போனாங்க, எந்த மரத்தில் எது இருக்குது, இப்போ அது உள்ள இதெல்லாம் தெரியும் உனக்கு. ஸோ இவ்வளோ தைரியமாக நம்ம நின்று வந்து பேசிகிட்டு இருக்கோம்னா கண்டிப்பே இங்கே வர்றா ஆடா இவ்வளோ தைரியமாக இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கோம்னா இங்கே இருக்கிற அந்த பிசாசுகளுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குங்கிறது இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் சத்தியமாக இங்கே ஆள் இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஏதோ ஒன்று இருக்குங்கிறியா? என்னப்பா தெரியல போன ஏதோ இங்கே ஏதோ ஒன்று இருக்குங்கிறான்டா, அவனே சொல்கிறான்டா. இல்லை நம்மளுக்கே தெரிஞ்சுனா இது அப்படியா? இவன் இப்போ ஏன் இத்தனை வீடியோவில் வராமல் போகிறான். போகலாமாப்பா? நம்ம அது போய் வந்ததுனால தான் சரி வா போகலாம் வா. ஏய் கைஸ் அப்படியே போகிறோம். ஏய் லைட்டை ஃப்ரண்ட்டில் போடு. இல்லை நவீன் எடுத்துட்டு நம்ம போகலாம். என்ன பண்ணுறேன் இதர் நவீன் எடுத்துட்டு நம்ம போகலாம். யாரு? நவீன் எடுத்துட்டோம் நம்ம போகலாம். நான் நவீன் இந்த கேமரா பிடிச்சிக்க, நானும் வரும் பிரித்தர் முன்னாடி போகிறோம். இல்லை பயப்படவா? ஏய் அவன் பையன் டே, அவனை போய் அவங்ககிட்ட கூட பிதர். நீ முடிப்போ, நீ வா பிதர். நான் வரேன். போ பிதர், நம்ம போய் பார்க்கலாம் வான்றேன். வரேன் போ வா நம்ம போகலாம். அவன் தான் பயந்துட்டான். சத்தம் கிடைச்சி போ. அத்தியா ஏய் என்னடா தம்பி, அதுக்கு தான் நீ நானும் போகலாம் வா பிதர். டேய் இரா தம்பி, இது என்னது ஒரு மாதிரி மங்கலாக இருக்குது இது. தயவுசெய்து என்னை விட்டு வெளியே போயிடாதீங்க. போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை. என்ன தம்பி சரியா சொல்கிறது? வா போலாம், வா வெளியே வா. எஸ்கே போயிடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் எதாக இருந்தாலும். என்னடா அது ஆடுது? எப்படி லைட் அப்படி மாற்றிடாத ஒரு நிமிஷம். ஐயோ இந்த எப்படா அது? என்ன விஷயம்னா வீடியோவே எடுக்க விடவே இல்லை உண்மையில. என்ன சொல்கிறேன்? வந்த உடனேங்க வீடியோவே எடுக்க விடல. ஆனால் மரத்தில் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கா பார்க்குறேன் கூட லைட்டை கூட. சத்தியமாக சொல்கிறேன், மரத்தில் எட்டி பார்க்குற மாதிரி இருக்குப்பா. மாப்பிளவா வாடா பார்த்துக்கலாம். கைஸ் ஒரு நிமிஷம், காவையில் தான் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா அது வருங்க, அதில் கிராஸ் ஆகி இரா டே இங்கே இருக்குங்க. அதில் கிராஸ் ஆகி சத்தியமாக உள்ளே நின்றுச்சுன்னா நான் பயந்துடுவேன் உண்மையிலே. இருக்குதானே பார்க்கலாம். கைஸ் பயங்கரமான ஒன் ஆஃப் தி ஹாண்டட் பிளேஸ் இது. அடிச்சு கொண்டு போட்டால் கூட தெரியாது யாரும். இதோ ரைட்டா தெரியுது. அதில் தான் அப்படியே போய்
அதில் தான் அப்படியே நம்ம இப்படி வெளியே நான் வரும்போது புரியுதா உங்களுக்கு பேர் உள்ளார ஊந்துட்டா ஏந்திரிக்க முடியாது. வர இது என்னடா அது இருக்குது. அதில் நம்ம இப்படி வெளியே வரும்போது கரெக்டாக இதில் இறங்கி போகுது, சிச்சிக்கிட்டே போகுது அப்படியே. அந்த லேடியா? அந்த லேடிஸு சத்தியமாவா? ஏய் என்னடா சொல்கிற? அதனால தான் சரி வந்து எதுவுமே பேசல. என்ன சொன்ன? டேய் தம்பி, இவன் பாடுறான் இவன். ஐயோ டேய் பயந்தாங்களே. டேய் இங்கே வர்றா டைமாக வாடா. டேய் என்னடா ஆகும்? டேய் தம்பி என்னடா அது? வரா டேய் வழி போகுதுடா. லைட் போதா நல்லா? அந்த வழி தான் போயிருக்குது. போய் பார்க்கலாமா? ஃபாலோ பண்ணலாமா? அதுக்கு அந்த எதனா இருக்குதா? பிரதர் இரு பிரதர். ரைஸ் சிறுத்தைங்க வர்றதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ இதான் உஷாராக இருக்கணும். பயமாக தான் இருக்குது. கவுளி கற்றுது பாரு. கெவுளி வர அடிக்குது. ஆனால் கன்ஃபார்மாக இருக்குது கைஸுங்க. உள்ளே போகலாம். போகலாம். இல்லை வா நீ அதெல்லாம் அதுக்கு பயந்துட்டா நம்ம இருக்கிறோங்க. நம்மளை விட்டு போயிடாதீங்க. கிட்டே நில்லுங்க, எல்லாம் பார்த்துக்கலாம். இந்த ஒரு உண்மையில இருக்குங்கிறாங்க. ஆமாம் பிரதர். தங்கப்பில் ஓனே கட்டாது தெரியலையா? அடி ஒரு நிமிஷம் அப்படியே இது லைட் எடுத்து லைட் எடுத்துக்கிறேன். அப்படியே என்ன அடி. தங்கப்பில் ஹலோ தங்கப்பில், நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு டேய் நவீன் வாடா பயந்து நிற்கிறேன். நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறமா கால் பண்ணுறேன். ஏன்னா இங்கே சிக்னல் கிடைக்கல. டேய் ஆடா பைத்திய பயந்துனா வேலைக்கா. டேய் வாடா முடி வாடா. நீ வாடா முடி வாடா. நவீன பயந்துடாத இருக்கா கூட வா. தங்கப்பில் எக்ஸ்ட்ரீமான இடம் அது. ஸோ சப்போஸ் கட் ஆகிடுச்சுன்னா நானே லைனில் வரேன். வீடியோ எடுத்து முடிச்சு வரேன். உனக்கு கட் ஆகிடுச்சுன்னா தப்பாக எடுத்துக்காங்க. கண்ணாடியை வந்து காரில் வச்சுட்டு வந்துட்டேன். ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து வீடியோவை வந்து நம்ம எடுக்க போகிறோம். உள்ளே தான் போய் எடுக்க போகிறோம். ஸோ நவீன கொஞ்சம் பக்கத்தில் தான். நவீன் பக்கத்தில் தான். ஆமாம் நான் பயப்படாத. இவனா அவன் அப்படி நிற்கிறான் பின்னாடி. நவீன கூட வாடா நவீன். டேய் வாடா. அவன் அன்னைக்கு எப்படி இருந்தான் இன்னைக்கு இப்படி இருக்கான். வாடா டேய். கார் வைப்பு இருக்குடா தம்பி. வைப்பு இருக்குது, மோசமான வைப்பு. யாரா இருக்கீங்களா? வாடா போகலாம். வா கிட்ட வா. ஏய் யாரா அது? ஏய் என்னடா அது? ஐயோ யாரு? சொன்னது கரெக்டு தான் நவீன். நீ வா இங்கே வா பைத்தியரத்தில். நீ இங்கே வா. சரி வேலை காட்டுது. வேலை காட்டுதுறான் ஐயா. பாரு பிரதர் முடிய வச்சு தொகுத இருக்குது பிரதர். சத்தியமா அவன் அதுதான் கரெக்டாக வரல. அட்டான்டா டேய் ஐயா அங்கே பாடுறா. டேய் இங்கே பாரு டேய் இங்கே பாடுறா. டேய் வாடா அங்கே வாடா. வாடா அண்ணன் என்ன பண்ணுங்கடா நீ? ஏன்டா பயப்படுறா? ஒன்று அண்ணன் பார்த்து பாடுறா. நான் பார்த்தேன்டா வாடா. சிங்கம் இருக்கும்போது நீ ஏன்டா பயப்படுறா? டேய் வாடா சிங்கத்தை காட்டுறா நீ. அவர் ஃபுல்லாக காட்டு. அவர் தான் சிங்கம் தான் நம்மளுக்கு மெயினே. அப்புறம் இன்னொரு விஷயம் அதையும் சொல்கிறேன் கோச்சிக்காதீங்க. இந்த இடத்துல
பக்கத்தில் பாலியல் பண்ணி 2-3 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கொன்னுட்டாங்களாமா. ஏய் அந்த இதில் என்னது அந்த இதில் டூ வீலரில் போனவர் சொல்கிறாரு, ஏங்க இங்கே நிற்கிறீங்க தேவையில்லாத போங்க போங்க அப்படின்னு. ஏய் நவீனே வாடா 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 உள்ள போகணும். ஏய் நீ ஏன்டா பயந்தா உண்டி? நான் ஏன் ஒன்றா நம்பர் ரொம்ப பயங்கரமான பல்ட்டி ரொம்ப பயங்கர கொல்ட்டி அப்படின்னா அட லூஸ் நான் தான் வரேன். இது சொல்லு அப்புறம் முடிவு அப்படிதா விதர் முன்னாடி போகாத வந்துரு விதர். அதுதான் ஏய் அங்கே நின்றுடுறா நீ ஏன்டா இது பண்ணுறது கிட்ட என்ன விதர் இது புதுசாக இருக்குது போயிடலாங்கய்யா. ஆ புதுசாக இருக்குதா? பத்தே இல்லையா நம்மளுக்கே வேலை நான்றேன். போனால் அம்மா வேணாம் மொழி எனக்கே வேலை தான் இருக்குது. மண்டகண்ணில் முடிச்சுன்னா நல்லா இருக்குது. இது வந்து வித்தியாசமாகுது. ஏய் இவன் வர்றா பயந்து நிற்கிறா குடுறாங்க அண்ணன் என்னம்மா வந்து இப்படி பண்ணுற? டேய் வாடா நீ இப்போ இங்கே இருக்கிறீன்னா கொஞ்சம் நேரம் வர முடியுமா? நீங்கள் இருக்கியா பிரதர்? இல்லை பிரதர் இது ஏன் ஓடிச்சு போடுறது நம்ம வந்த பிறகு. ஏய் கத்துதுரா. சவுண்ட் வருதுடா சத்தியம் வந்துருச்சுடா. டே எப்பா ஏன்னா லைட் ஆஃப் பண்ணுறா வரேன் நான். லைட் ஆஃப் பண்ண வருவியா? இங்கே வருவியா? டே அந்த பையன் ஓட்டான்டா. இருடா ஏய் என்ன தெரியல பிரதர் பிரதர். லைட்டு வேலை செய்யறது. ஏய் லைட்லாம் வேலை செய்யுது பேசாம நம்ம நாங்கள் பிச்சு பேக்கில் இருக்கோம் வரியா? இங்கே வந்துடுறா டேய் வந்துடுறா தம்பி இங்கே வந்துடுறா. டேய் வாடா வாடா டேய் வாடா வாடா உள்ள வாடா டேய் நீ வாடா பிரதர் வா பிரதர் நான் சொல்கிறேன் வா சீக்கிரம் வா வந்துடு. டேய் வந்துடுறா டேய் வந்துடுறா டேய் வாடா டேய் வந்துடுறா. ஏய் 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 வாடா இங்கே வாடா. ஏய் வந்துடுறா டேய் டேய் வாடா ஏய் வாடா ஏய் வந்துடுறா நான் சொல்கிறேன் வந்துடுறா விடுறா. ஏய் ஏய் ஐயோ ஐயோ இரா எப்பா டேய் வருதுடா டேய் எங்கே வரா ஆடுதுடா. ஏய் ஆடுதுடா எப்பா. டேய் வருதுடா எப்பா. நாங்கள் பயந்துக்கிட்டு தான் வரோம் நம்மளால. டேய் வருதுடா வாடா நீ வாடா வருது வண்டியில் போய் பார்க்கலாம் வாப்பு. ஏய் நான் சொல்றது கேளு பயங்கரமா நான் தான் சொன்னேன். அங்கே இல்லைடா வண்டியில் இல்லைடா வண்டியில் இல்லை பிரதர் பார்த்து சொல்ல இல்லை அவன் இங்கே பாரு வண்டி சவுண்ட் வருது ஆட்ட முடியா? அவன் நம்மள இட்டு வந்து உள்ள கோத்து விட்டு போட்டான் பிரதர். என்ன சொல்கிறேன் பார்த்தியா நான் அதுக்கு தான் சொன்னேன் பிரதர் நம்மளே போய் வரலான்னு. என்ன பிரதர் வேற மாதிரி பண்ணிச்சு பிரதர். இல்லை வா கொஞ்சம் வா வாடா பார்த்துக்கலாம். டேய் தம்பி இருக்கியாடா எங்கேயாவது? இல்லைடா அவன் போயிட்டு டேய் அவன் ஓட்டான்டா நம்மளை கோத்து விட்டு. அவன் போயிட்டான் பிரதர் கண்டிப்பாக சத்தியமா அவன் போயிட்டான் பிரதர். ஒரே போட்டான் பிரதர். ஓடி போயிட்டான். இல்லை அதுக்கப்புறம் நான் தான் க்ளீனாக தெளிவாக பார்த்துட்டேன்ப்பா. ஐயோ என்னது பக்கத்தில் ஐயோ பக்கத்தில் நிற்கிறா அது போயிடலாம் வேணாம் நாளைக்கு பார்த்துலாம். ஓகே காய்ஸ் நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு யூடியூபர் ஒரு பையன் வராரு. வந்த பிறகு வேற லெவலில் வெறித்தனமாக இன்னொரு பேட்டரி வேணாம் ஆனால் இந்த பில்டிங்கை நீ எப்படி இந்த பில்டிங் எடுத்தாங்கய்யா வேணாடே எவ்வளோ இருக்குடா? உள்ளே இருக்கு ஜின்னு தான் ஒரிஜினல் ஜின்னு தான். வேணாம் போயிடுறேன். ஐயோ இது மாதிரிலாம் வரமாட்டேன். பாண்டிச்சேரி திருச்சியில் அடிக்கிறாங்கய்யா. திருச்சியில் போய் அந்த எப்படா டே திருச்சியெல்லாம் ஒரு பேயும் இல்லை ஒன்றும் இல்லை வேடா. திருச்சியில் பேய்
சும்மா திருச்சிங்கிற திருச்சியில் என்ன இருக்குது? பேய் இருக்கா? திருச்சியில் பேயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கோயம்புத்தூரில் போகணுமே, அந்த பில்டிங்கில் போகலாம். இரு பிரதர், இப்போ நீ வந்தியா அங்கேருந்து வந்தியா? இப்போ அது உண்மையிலே பில்லு வந்துச்சுப்பா. ஆமாம் பிதர். அட எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்காது. பிசாசு பயமுடுது எல்லாமே. ஐயோ இல்லை, நான் வந்து ப்ரேயரில் எவ்வளோ இதில் வந்து நீ தொக்கா மாட்டின பிதர். உள்ள ரூமில் எப்படி தொக்கா மாட்டின பிதர். நீ திப்புன்னு இப்படி வந்துட்ட பிதர். உன் பின்னாடி வந்து நீ இப்படி வந்துட்டேன். இப்போ அது காய்ச்ச போனா நான் உள்ள தொக்கா மாட்டேங்கிறேன். நான் எப்படி வருவேன்? என்ன பண்ணிச்சுது? எதுவும் பண்ணல, அப்படி பீரத்துக்கு வருது பிதர். ஐயோ, நான் இப்படி அப்படியே அலமோதுறேன். எனக்கு பயம் பக்குன்னு ஆகிப்போச்சு. என்ன பண்ண முடியும்? கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கு பேர்பட்டு நாங்கள் வீடியோ வந்து என்னது சார்ஜில் இடம் சுத்தமா? அது கூட ரைட்டா அது கூட. இது எப்படி சார்ஜெலாம் போணுச்சு அதுக்குள்ளார? இதுதான் சார்ஜ் இருக்கு, எப்படி அது போணுச்சு? ஆச்சரியமாக இருக்குது ஐயால. கைஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். தயவுசெய்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான என்னடா இது? டேய், ஆனால் இந்த மரத்துலலாம் ஒன்று இருக்குங்க. இது பாருங்க, பாட்டில் வீட்டில் இது பாருங்க, எல்லாம் ஃபாரின் ஐட்டம் தான். எல்லாம் பாட்டில் ஒய்யால. ஏய், என்னடா அது? ஃபாரின் ஐட்டம் எல்லாம் பாட்டில் தான். இங்கே பாரு, எல்லாம் வந்து பெண்கள் அதுவும் இதுவும் கூட்டு வந்து பாலியல் பலாத்காரங்கள்லாம் நிறைய நடக்க மாட்டேங்குது. டேய் அப்பா, ஏய் என்னடா அது? ஏய் பாம்பு வருடா. ஏய் பாம்பு தானே அது? ஏறா தம்பி, என்னடா பாம்பு தானே அது? ஏய் மேலே ஏறின மாதிரி ஊர்ன மாதிரி இருந்துச்சுப்பா. வர டேய், இது கார் சவுண்டு கேட்குறா? என்னடா? ஆமாம். யாரு? இப்போ அது உள்ளார கைஸ், இப்போ நாங்கள் அது உள்ளார போகல. அது உள்ளே போகாமலே இப்போ இங்கேயே எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்தா அதுபடி அழகாக பண்ணு, லைட் பண்ணு, இந்த லைட் பண்ணு. வா. கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சும்மா சிங்கம் வேறு லெவலில் பண்ணுறேன். ஸோ நாங்கள் ஒடியாரில், ஸோ நான் பயந்துட்டு வரல. இவனால தான் நான் வந்தேன். ஏன்னா இவன் வந்து இவனுங்க ஓடுறானுங்க. என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் முடியும். அவன் பாரு, அவன் முன்னாடியே வந்தான். அது உள்ளே ஏதோ இருக்குண்ணா, நான் வரலான்னு அவன் போயிட்டான், வீட்டுக்கு போயிட்டான். இப்போ நானும் இவனு தான் இருக்கிறோம். இப்போ போகிறோம். இது 3 தடவை வந்து இதாகிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரிச்சுவல் பண்ணுறதுக்குன்னு ஒரு பையன் வரான். அவன் தான் சும்மா தரமாக பண்ணுவான். அவனை பிடிச்சி விட்டுன்னு வரேன் நாளைக்கு. ஸோ கெஸ்ட்டு அவனை 2-3 தடவை கூப்பிட்டோம். ஏதோ ஒரு காற்று பணத்தை அடிக்கிறான் பிதர். அது அலப்புற ஸ்டார்ட் பண்ணிச்சு பிதர். நீ சொல்கிறத பார்த்தா வடிவேல் மாதிரி இருக்குது. வடிவேலே இல்லை, வடிவேலே வந்தாலும் அமைக்கிடுவாங்க இங்கே வந்து பாடுறா. டே, எனக்கு தக்காளி பழத்தை கடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நடக்குங்க நினைக்கிறேன், வராது. அதுக்குள்ளே எஸ்கேப் எல்லாம் வீடியோ முடிச்சுக்கிறேன். நல்ல ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். அடுத்தது லாஸ்ட் இன்னொரு வீடியோ இதே இடத்துல வந்து பார்ட் 4 போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வெறித்தனமாக ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டு கிளம்பிடலாம். பாய் பிதர். அவர் யாரோ வரானாரு. அவரு யாரோ ஒருத்தர் வீடியோக்கு வேணான்றியா? போலாம் வா. இதுக்கப்புறம் ஒன்றும் செஞ்சுவா. நல்ல அருமையான ஒரு வீடியோ. அப்படியே நல்ல ஒரு வீடியோ. ஸ்டார்ட் பண்ணு பிதர், அப்போ தான் நான் வரும். வண்டி ஸ்டார்ட் பண்ணு நீ. நல்லா நாங்கள் வீடியோ பண்ணியிருக்கிறோம் பயங்கரமாக. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கி பண்ணின வீடியோ தான் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு வீடியோ. ஸோ கூட ஒரு பையன் நம்ம கூட வந்து விஜய் வந்து மாட்டிக்கிட்டான். ஆனால் அவன் ரொம்ப திறமையான ஆள். என் கூட இன்னொருத்த வந்தான் பாரு, அவன் திறமையான ஆள். டக்குன்னு வந்து அண்ணா நான் எனக்கு ஏதோ அவன் ஆரம்பத்தே சொல்லிட்டான். அவன் என்கிட்ட அண்ணா நான் வரல. அவனை பார்க்கும் போதே ஓடுற மாதிரி தான் இருந்துச்சு. அதை ஓட்டான் பாரு அவன். ஏன்னா அது அவன் ஏரியா, அது அவன் ஏரியாவில் என்ன நடக்குது, எது என்னென்ன இருக்குதுங்கிறது க்ளீனாக தெரியும். என்ன பிரதர் சொல்கிறது? ஆமாம். அவன் டேய் தயவுசெய்து பேசுகிறேன், நான் ஒரு ஆள் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். டேய் பிதர், என்ன நடக்குது அப்படின்னா பேசுகிறான். அவன் ஓட்டான் ஓட்டு, நான் தான் அவனை நம்பி போக பயப்பட மாட்டேன்னு சொன்னேன். பெருசாக சொன்னேன் அவனை நம்பி போகாத பிதர். நான் ஓன் தெரிஞ்சு நான் தான் வந்து நின்றுச்சு. இருறா, எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க சிங்கம் பயப்படாதுன்னு. நாங்கள் அதுதான் நீ உசாரா, நீ அப்படி நின்ட்டு நீ அப்படியே உன் பின்னாடி தான் நின்றுது. நான் கத்துறேன். சத்தியமாக நான் பயப்படடா. அதை பிடிக்கலாம். அடுத்தது இல்லை இனி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களை நான் விட்டுட்டு தான் நான் மட்டும் தனி தான் வருவேன். அது வேற கமெண்ட்டில் சொல்கிறாங்க சிங்கம் தனியாக வந்து தான் வேட்டையாடுன்ட்டு. ஏன்னா முட்டா போயில பயப்படாதானாக்கா இதான் பயப்படான்.
நான் பைப்பில் அதுதான் சொன்னேன். நான் வேற விட ஐயோ இல்லைல்ல நான் வேற டேய் நம்ம போகிற ரூட்டு சரிதானா? ஆ டேய் நம்ம போகிற ரூட்டு சரிதானா? கரெக்டு தான் கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வீடு இருக்கு கைஸ். பயங்கரமான எல்லாம் நம்பர் 1 ஆஃப் தி ஹாண்டட் பிளேஸ், எல்லாமே பயங்கரமான பிளேஸு. ஸோ பட் வந்து இங்கே உண்மை ரியலாக இருக்குது கைஸ். பயங்கரமாக இவ்வளோ பயங்கரமான பெயிலாக இருக்குது, சரியான பெயிலாக இருக்குது உள்ளார. ஆனால் ஐயோ ஜின் டேய் நான் அப்பயே சொன்னேன், படித்து சொன்னேன் டேய் ஜின்னு இருக்குடா உள்ள, ஒழுங்காடுறா டேய், ஒழுங்கா சொன்னேன் இல்லையா பைத்தியக்கார பயல. உள்ள இது எப்படியோ நான் வாய்ஸ் தொண்டைகள்லாம் வரல பிதார், எனக்கு பேச்சே வரல. தேடுது ஒரு நிமிஷம், எனக்கு என்ன அடங்க என்னடி கைஸ். சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு பிற்பாடு இந்த இடத்துல நம்ம வந்து பேயை நேராக வச்சு என்ன நடக்குதுங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இந்த பேயை வந்து நேருக்கு நேராக எனக்கு என்ன தெரியுமா ஆசை, பேயை நேருக்கு நேராக பார்த்து அதை மூக்கு மேலே குத்தினு பார்க்குறேன். அதுவும் இது வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு பயங்கரமான பேய். அப்பா என் கண்ணாலே நான் பார்த்துட்டேன், என் கண்ணாலே பார்த்தேன். தங்கப்பிள்ள ஹலோ. ஐயோ பயங்கர இவன் மாட்டிட்டான் அவன். நான் பேசுவான் டேய் நான் உடையறா பின்னாடி உடையறேன்ட்டேன். அது பின்னாடி நிற்கிது. ஏற்கனவே ஒன்றும் இல்லை, நாங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருந்தோம். தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், எங்கள் வீட்டிலே ஜின்னு இருக்குது. சவுண்டு கேட்கல? எங்கள் வீட்டிலே ஜின்னு இருக்குது. அது என்ன பண்ணுனாக்க அப்படியே நகத்தால் நைட்டில் வந்து அதால் எங்களால் அடிக்க முடியலாம், அப்படியே உடம்புல வந்து பூரி வச்சிடும். பைத்தியார பயமானது அதுதான் உள்ளே இருக்குது. அதுக்கிட்ட மாட்டினா கழுத்தெல்லாம் அறுத்துருண்டு. அது சின்னக்கிட்ட மாட்டினா போதும் கழுத்தெல்லாம் அறுத்துரும். அது நான் சிக்கிட்டே நினச்சேன். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இதுகிட்ட வந்து விஜய் மாட்டிட்டான். ஆனால் அவன் தந்திரமான ஆள். அவன் போயிட்டான் பாரு, தெரிஞ்சுதான்டா அவன் ஓட்டான் முடியாம. நான் நினச்சேன் அன்னைக்கும் டவுட் எனக்கு. ஆனால் இதே வந்து வேற மாதிரி அது பண்ணியிருந்துருக்கோம். நம்ம ஒரே ஓட்டமா நவீன் வந்து வந்தான்பா. வந்துட்டு அதாவது நான் நினச்சேன் அப்பவே, அவன் சொல்லிட்டான் அனோ உள்ளே இருக்கண்ணா கன்ஃபார்மாக இருக்கண்ணா. இது வரைக்கும் எனக்கு நவீன் நாதமா சொன்னான் வந்தோடனே. டேய் இதோ நிற்கிறான் பாடுறா டே, பைத்தியர பையன் நிற்கிறான் பாடுறா டே, அதோ நிற்கிறான் பாரு டேய். பையனா டே எங்கடா ஏன்டா? ஐயோ டேய் எங்கடா டேய் இங்கே உட்காந்துருக்கான் பாரு அவன். ஆடாங்க ஐயா இங்கே பாரு அவன் உட்காந்துருக்கான் பாரு. அங்கே பாடுறா டேய், அங்கே பாரு உட்காந்துருக்கான் பாடுறா. ஏன்டா இது மாதிரி பண்ணிட்டுக்கிறேன்? டேய் நவீன டேய் பைத்தியமாடா நீ. ஏண்டா உனக்கு ஏன்னா அறிவு இருக்கடா உனக்கு? காதல் ஏய் லவ் பண்ணுறான்டா அவன் தாண்டா. ஏய் அதனால காதை கட்டுறா. இங்கே பாரு கைஸ், இங்கே பாரு காதை என்ன வச்சுக்கான் பயம் வந்து பாட்டு கேட்டு. சரி நான் கேட்குறேன், இங்கே பாருங்க கைஸ், அப்பிலேருந்தே ஃபோன் இங்கே பாரு காதில் பாருன்னா வச்சுருக்கானு. நீ எதுக்கு இங்கே உட்காந்துக்கிற வந்துங்க? அங்கே நிற்பாங்க அது. டேய் அங்கே உண்மையிலே இருந்துச்சுடா உள்ள. இவன் மாட்டிங்கண்ணா அவன் மாட்டிங்கண்ணா. டேய் உள்ள போய் மாட்டிங்கண்ணா அறுபதா இல்லைடா உனக்கு சொன்னல அப்போ சொல்லியிருந்தா நான் உட்கார வந்துருப்பல. டேய் போடா அவடா மாரி பேசுறீங்க. உள்ள மாத்த சிக்கிட்டு அவர் பின்னாடி வந்து மாத்த சட்டை பற்றி வராச்சு நிற்குது. அவருன்றாரு அவரு அசால்ட்டா நின்று போய். டேய் இங்கே பாரா. ஏய் இங்கே பாரு எவனாவது இரு நான் கேட்குற பஸ் சொல்லு. யாராவது அவனை அடிச்சு போட்டா என்ன பண்ணுவேன் நீ? சொல்லிட்டு வரது என்கிட்ட நீ சொல்லிட்டு வரலாம்ல. பாத்தியா அப்புறம் எங்களை அடிச்சு போட்டா யாரா கேப்பா? ஏரியா உனக்கு சும்மா ஃபோன் பேசிக்கிறான் வந்து. நம்பி வரணும் நீ தான் சேஃப்டி பண்ணாங்களே. ஏய் ஃபோன் என்னடா பேசிக்கிறேன்? என்னடா அது எங்களோட முக்கியமாடா ஃபோன் உனக்கு? என்ன பண்றது டேய் பயமுறா போடா டேய் பேசாம டேய் வாடா. அப்பயே போயிட்டு இருப்பல. ஏய் அவனை ஏத்துறவனா அவங்க வீட்ல உங்க அம்மா தானே நம்மள திட்டுறாங்க அன்னைக்கு. போன வாரம் வந்து யார் திட்டுவாங்கடா டேய்? உட்காருங்க. சரியான ஆளாகிறான் அவன். டேய் உட்கார விடா அவனை. மாடி விட்டு போயிருப்போம். உட்கார விடா. பின்னாடி காவா வரது. பாறா டேய். என்ன பண்ணுவாங்க பாரு. அந்த பக்கத்துல பாரு காவா வர. அட பாப்பா நீ. டேய் டேய் அவனை விடுறா. இதுக்கப்புறம் நீ இப்படிலாம் பண்ணினா வச்சுக்க அவ்வளோதான் என் மனசு. டேய் நவீனே ஜாக்கிரதைடா டேய். சரி கைஸ், இது வரைக்கும் வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். ஆள் மாட்டிட்டான். நான் நினச்சேன் அங்கே ஓட்டாம்பளம் இருக்க ஆள். ஐயோ அவங்க அம்மா பயங்கரமாக திட்டுவாங்க. அவன் மேலே அவ்வளோ உயிர் வச்சுக்கிறாங்க. அவனை கல்யாணம் பண்ணி வைக்க எப்படியா வந்து பயில கட்டி வச்சுன்னு பிளான் பண்ணுறாங்க.
நான் தான் இந்த நல்வழிப்படுத்துறதுக்காக கொண்டு சரி வாடா அதை காட்டுறா டே ஒரு சும்மா ஒரு ஆதரவுக்கு வாடான்னு சொன்னா இது பண்ணுகிறான் பாரு அவன் பைத்தியக்கார பையன் நைஸ் விளையாண்டான் பாரு. லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க